மீனராசி நேயர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் முதல் வரப்போகிறது. இது உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்க போகிறது. 2025 முதல் இந்த ஜென்ம சனியானது உங்களுக்கு அந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்கும் போன்ற பல விஷயங்களை இந்த பதிவிலே உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இதுவரைக்கும் விரய சனியை சந்தித்து பல சுப விரயங்களை உங்களுக்கு கொடுத்து, சிலருக்கு பல சிக்கல்களை கொடுத்து தொந்தரவுகள் கொடு, ஒரு சிலருக்கு சில ஆதாயங்களை கொடுத்த இந்த 7.5 சனியானது இப்போ ஜென்ம சனியில் இன்னும் அதிகப்படுமா குறையுமா, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெளிவாக பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுங்கள். ஒரு முக்கிய குறிப்பு சொல்லுகிறேன் இப்பொழுதே. உங்கள் பிறந்த தேதி நேரம் ஒரு கீழே கமெண்ட்ஸில் இந்த பதிவு முழுமையாக கேட்டுட்டு கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு ஷோவாகும். கமெண்ட்ஸு நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸு அனுப்பிவிட்டு காத்திருங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகப்படி நேரம் தசா புத்தி அடிப்படையில் நேரம் எப்படி நல்லா இருக்குது. ஏன்னா ஜென்மசனி கண்டிப்பாக தொந்தரவு, முக்கியமான முடிவுகளில் தொந்தரவு கொடுக்கும். படிக்கிற காலமாக இருந்தால் படிப்பு விஷயத்திலும், திருமண விஷயத்திலும், தொழில் வேலை நன்றாக சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் அந்த ஒரு விஷயங்களிலும், வீடு வண்டி வாகனம் இது போன்ற சுப விஷயங்களுக்கும் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதில் சிறு சிறு தடைகள் கொடுத்து பிறகு நல்ல விஷயங்களை கொடுப்பார். பாதசனி என்று வரும்பொழுது 2027க்கு பிறகு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். எனவே ஜாதகப்படி முக்கிய முடிவுகளை எடுங்கள். உங்கள் பிறந்த தேதி நேரம் ஒரு விவரம் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு கொடுங்க. உங்களுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்றால் நீங்கள் மீனராசி. இதில் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு தான் அதிகப்படியான தாக்கம் முதல் ஒரு 6 மாதம் இருக்குங்க. நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்றால் அந்த 6 மாதத்திற்கு பிறகு அதிலிருந்து ஒரு வருடத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான தாக்கங்கள் இருக்கும். கடைசி அந்த 1 வருடம் என்பது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கான தாக்கமாக இருக்கும். தொழில், வேலை, ஓன் பிஸ்னஸ், அடிமை வேலைன்னு சொல்லுவோம், ஜாப், திருமணம் சம்பந்தப்பட்டது, வருமானம், வீடு வாகனம் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இங்கே முன்னிறுத்த விரும்புகிறேன். நீங்கள் புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு ஆலோசனை என்ன என்றால், ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலையில் கவனம் செலுத்துங்கள். புதுசாக இன்னொன்று பெருசாக செய்யலாம் என்று இப்பொழுது நினைக்க வேண்டாம். அதற்குரிய காலம் இது அல்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு பொறுத்து மற்ற முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த மீனராசி, மீன லக்னம் என்ற அடிப்படையிலே, குறிப்பாக மீனராசி என்ற அடிப்படையிலே, மீனத்தில் சந்திரன் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில். அதனால் நீங்கள் மீனராசி, அந்த சந்திரனிடத்தில் சனி பகவான் வருகிறார். அதுதான் ஜென்ம சனி. இப்படி இருக்கும் இந்த பட்சத்திலே ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை காப்பாற்றுவதே போதும் என்று ஆகிவிடும். இப்போது சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் நாம் இப்போ பார்க்கலாம். உஷார கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம். எந்த அடிப்படையில் என்றால், உங்கள் மீனத்திலே, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் மீனத்திலே சூரியன் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். காரணம், சூரியன் சனி பகவானுக்கு எதிரி எனும் பட்சத்திலே அரசியல் சார்ந்த விஷயத்திலே, பெரியவர்கள் சார்ந்த விஷயத்திலே, உங்கள் முதல் குழந்தை சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். தந்தை மகன் உறவு மனக்கசப்பை ஏற்படுத்தும். இது தாய் தந்தை மகன் என்ற உறவுகளுக்கு பெரிய ஒரு பிரிவினை தொந்தரவை கொடுக்கும். மாமனார் மாமியார், மருமகன் மருமகள் என்ற உறவு ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஜென்மசனி. சூரியன் மீனத்திலே உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், செவ்வாய் மீனத்திலே இருக்கும் பட்சத்தில் சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுங்க. இதன் காரணத்தால் சண்டை சச்சரவு சகோதரத்துவ ரீதியாகவும் இரத்த பந்தங்கள் ரீதியாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வீடு வாகன யோகத்திலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், இரத்த சம்பந்தப்பட்டதில், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உடல் ஆரோக்கியமின்மையை கொடுக்கும். அடிக்கடி மருத்துவ செலவை கொடுக்கும். சர்வ ஜாக்கிரதையாக மீனராசி நேயர்கள் இருக்க வேண்டும். கோச்சார சனி ஜனனகால சனி பகவானை தொடரார் அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும். பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட மாதிரி வித்தியாசமாக மாறி வேறு ஒரு புதிய கோணத்துக்கு உங்களை கூட்டி சென்று விடும். இந்த ஜென்ம சனியில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குரு கோவிலுக்கு சென்று வருவது உத்தமம். சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு மகா உத்தமம். உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்கள் ஊர் காவல் தெய்வம், ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள், மிக விசேஷம். ரேவதி நட்சத்திர நேயர்கள் விநாயகர், ஆஞ்சநேயர்
சப்த கன்னிகள் வழிபாடு மகா உத்தமம். மேலும் மீனராசி நேயர்களே, நீங்கள் சித்திரகுப்தர் வழிபாடு செய்து வருவது மகா உத்தமம். உங்கள் அருகில் உள்ள சித்திரகுப்தர் கோவில் வழிபாடும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மாதத்துக்கு ஒரு முறை அல்லது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது ஒரு முறை இந்த ஜென்மசரியில் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப விசேஷம். உங்கள் தடைகள்லாம் விலகி எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெறும். உங்கள் வயதுக்கேற்ப இப்பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தடையில்லாமல் தொடர்ந்து வெற்றிகரமாக நடப்பதற்கு சித்திரகுப்தர் வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களே, இந்த சேனல் மீனராசி மற்றும் மீன லக்னங்களுக்கானது மட்டுமே. எனவே மீனராசி நேயர்கள் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். அடுத்தடுத்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்களும் சொல்ல இருக்கிறேன். மாத ராசி பலன்களும் சொல்ல இருக்கிறேன். நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி. கடந்த 10 வருட அனுபவங்க. ஜாதகம் பார்த்தல், ஜாதகம் சொல்லி கொடுக்கறது, எண்கணிதம், நியூமராலஜிஸ்ட், வாஸ்து பார்க்கும் முறை அனைத்தையும் பார்த்து கொண்டு வருகிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், விவரங்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. தசாபதி அமைப்பை பற்றி சொல்கிறேன். அடுத்து ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியில் உங்களை சந்திக்கிறேன் இதே சேனலில். வாழ்த்துக்கள்.